எழிலோட இயக்கத்துல விமல், புஜிதா, ரவி மரியாவோட நடிப்புல ரிலீஸ் ஆகி இருக்க திரைப்படம் தான் தேசிங்கி ராஜாவுடைய 2வது பாகம். இந்த படம் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுதா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவுல பார்க்க போறோம். தேசிங்கி ராஜா 2 படம் எப்படி இருக்கு, இந்த படத்தோட விமர்சனம் தான் இந்த வீடியோ. அதாவது பல எதிர்பார்ப்புக்கு மத்தியில தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னே சொல்லலாம். காரணம், தேசிங்கி ராஜா படத்துடைய முதல் பாகம். அந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காமெடியா எல்லா ரசிகர்களுமே ரசிக்கிற வண்ணம் ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. அந்த படத்துடைய 2ஆம் பாகமா இந்த படம் ரிலீஸ் ஆகி இருப்பதால ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு தான் இருந்தாங்க. இப்ப அந்த படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படம் எப்படி இருக்குன்றத வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். போலீஸ் இன்ஸ்பெக்டரா விமல் வேலை செஞ்சுட்டு இருக்க ஸ்டேஷனுக்கும் புகழ் இன்ஸ்பெக்டரா இருக்க பக்கத்து ஸ்டேஷனுக்கும் மாமூல் உள்ளிட்ட விஷயங்கள்ல கடுமையான போட்டியும் சண்டையும் இருக்கு. இந்நிலையில கூவத்தூர் பாணியில ஒரு ரெசார்ட்ல ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் மந்திரிகள்லாம் ஜாலியா இருந்தப்ப எடுத்த வீடியோ டிஸ்க் காணாம போயிடுது. மந்திரி ரவி மரியாவும் ஹீரோ விமல், போலீஸ் அதிகாரியான ஹீரோயின் புஜிதா டீமும் அதை கண்டுபிடிச்சாங்களா? அந்த டிஸ்க் எப்படி காணாம போச்சுன்றது தான் தேசிங்கி ராஜா படத்துடைய கதை. இந்த படத்தை எழில் இயக்கி இருக்காரு. 2013 விமல், சூரி, பிந்து மாதவியோட நடிப்புல ரிலீஸ் ஆன தேசிங்கி ராஜா படத்துக்கும் இதுக்கும் துளி கூட சம்பந்தமே கிடையாதுங்க. படத்தோட பப்ளிசிட்டி பிசினஸுக்காக இந்த தலைப்பை வச்சிருக்காங்க. போலீஸ் பின்னணியில ஒரு காமெடி படம்ன்றது கான்செப்ட். விமல் தான் ஹீரோன்னாலும் சில சீன்கள்ல புல்லட்ல வராரு, 4-5 வசனங்கள் பேசுறாரு, டான்ஸ் ஆடுறாரு, சண்டை போடுறாரு, ஹீரோயினை காதலிக்கிறாரு. மற்றபடி உருப்படியா எதுவுமே பண்ணல விமல். எல்லா சீன்லையுமே ஓப்பனிங் சீன் மாதிரியே பில்டப்பா வராருன்ட்டு படத்துல ஒரு வசனம் வரும். அது மட்டுமே அவர் விஷயத்துல நடந்திருக்கு. கிளைமேக்ஸ்ல மட்டும் கொஞ்சம் நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். இன்னொரு ஹீரோவான ஜனா தயாரிப்பாளர் மகன்றதால அவருக்காக ஏகப்பட்ட சீன்கள் வலிஞ்சு வச்சிருக்காங்க. அதெல்லாம் படத்துக்கு பெரிய மைனஸ்ன்னு தான் சொல்லணும். கிளைமேக்ஸ் வரைக்கும் அவரும் வந்துட்டு போறாரு. தயாரிப்பாளர் மகனாச்சே, வந்து தானே ஆகணும். போலீஸ் அதிகாரியா வர்றாங்க பிரபல தெலுங்கு ஹீரோயின் பூஜிதா. அவங்களும் 4-5 வசனத்தை பேசுறாங்க. அப்புறம் அந்த டிஸ்கை கண்டுபிடிக்க கிளம்பிடுறாங்க. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்ற அந்த பிரேமா பாடல்ல அழகா டான்ஸ் ஆடி இருக்காங்க. படத்தோட பெரும்பாலான காட்சியை ஆக்கிரமிச்சிருக்கிறது பெண் போலீஸ் வர்ணஜாலமா வர்ற புகழ், மந்திரி ரவி மரியா டீம் தான். பக்கம் பக்கமா வசனம் எழுதி இருப்பாங்க போல. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் என்னென்னத்தையோ பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு கட்டத்துல காதுல பஞ்சு வச்சுக்கலாமான்ட்டுலாம் தோண ஆரம்பிச்சிருச்சு. வசனம் பேசுறது தான் காமெடின்ட்டு யாரோ இவங்களுக்கு தப்பா சொல்லி இருக்காங்க போல. போலீஸா வர்ற புகழ், சாம்ஸ், சிங்கம்புலி, சுவாமிநாதன் மற்றும் மொட்ட ராஜேந்திரன், கிங்ஸ்லி, மதுரை முத்து, மதுமிதா போன்றவங்கெல்லாம் காமெடின்ற பெயர்ல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட சிரிப்பு வரலைங்க. புகழுக்கு அந்த கெட்டப் ஓகே, ஆனா நடிப்பு, வாய்ஸ்லாம் சுத்தமா செட்டே ஆகல. இத்தனை காமெடியன் இருந்தும் சிரிப்பு சத்தம் கேட்காத படமா தேசிங்கி ராஜா 2 அமைஞ்சது ரொம்பவே சோகமான விஷயம்தான். இன்னொரு பக்கம் ரவி மரியா தன்னோட பங்குக்கு கண்களை உருட்டுறாரு, சவுண்டு விடுறாரு, நடிச்சு தள்ளுறாரு. இந்த படத்தை 2 தடவை தியேட்டருக்கு போய் ரசிகர்கள் கூட பாருங்க. அப்பதான் அவங்களோட கஷ்டம், அவங்க திட்டுறது உங்களுக்கு புரியும். முடியல சாமி. மொட்ட ராஜேந்திரன், சாம்ஸ், சிங்கம்புலி இம்சை தனி ரகம். ரொம்பவே இம்சை பண்ணி தள்ளிட்டாங்க. படத்துல இது என்ன லாஜிக், என்ன வசனங்கள்னு புரியலைங்க. கூவத்தூர் ரிசார்ட்ல லூட்டி அடிச்ச வீடியோவை கண்டுபிடிக்கிற போலீஸ் மந்திரி டீம்ன்ற ஒரு வரி கதையில இவ்வளவு குழப்பம், இவ்வளவு இழுவை எதுக்குன்ட்டு தெரியல. படத்துல ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு புது நடிகர், ஒரு புது கதை வந்துகிட்டே இருக்கு. அத்தனை பேர் இருந்தும் ரசிக்க முடியலன்றது தான் வருத்தம். சில சமயம் இந்த நடிகர் ஏன், இந்த சீன் ஏன்ட்டு தலைய பிச்சுக்க வேண்டியதா இருக்கு. அழகா கொண்டு வர வேண்டிய ரோபோ சங்கர் தலை காமெடி கூட பண்ணல. கிளைமேக்ஸ் ரொம்பவே சொதப்பல். படத்துல நம்மளை நம்ப வச்சு ஏமாத்தினது 2 பேருங்க. முதலாவது இசையமைப்பாளர் வித்யாசாகர், 2வது எழில் வித்யாசாகர் கூட்டணியில உருவான பூவெல்லாம் முன்வாசம் படத்தை அந்த பாடல்களை நம்பி போனா இங்க பூவே இல்லை. அதுக்கப்புறம் எங்க வாசம் வர்றது? இப்படி பண்ணிட்டீங்களே வித்யாசாகரே. அடுத்த இயக்குனர் எழில். எத்தனை வெற்றி படங்கள், எத்தனை நல்ல படங்கள் கொடுத்த எழில் இயக்குன படமா அப்படின்ட்டு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பார்வையாளர்களுக்கு சந்தேகம் வருதுங்க.
உங்க அசிஸ்டண்ட்டை இயக்க விட்டு ஒதுங்கிட்டீங்களா? ஒரு சீன் கூட ரசிக்கிற மாதிரி இல்லை எழில். படம் முழுக்க காமெடின்ற பெயர்ல கத்திக்கிட்டே இருக்காங்களே. காமெடி படம்ன்ட்டு வந்தா தலைவலியை உருவாக்கிட்டீங்களேன்ட்டு ரசிகர்கள் திட்டிக்கிட்டே தான் போறாங்க. எழில் இயக்குன மோசமான படங்கள்ல முக்கியமான படமா அமைஞ்சிடுச்சு தேசிங்கி ராஜா 2. தேசிங்கி ராஜா முதல் பாகத்தை நம்பி அந்த எதிர்பார்ப்புல இந்த படத்துக்கு போனா எப்படா எப்படா படம் முடிஞ்சு தொலையும், எப்படா ஓடலான்ற மனநிலையோட தான் வர முடியும். தேசிங்கி ராஜா 2 முடியலடா சாமி.